வணக்கம். இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா டே 16 டே அதாவது 2 நாளாக நடுவில் என்ன பண்ணாங்கன்னா, இது க்யூரிங்க்காக ஃபஸ்ட்டு கொஞ்சம் விட்டுருந்தோம். அண்ட் முழுக்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக தண்ணி விட்டாச்சு. அண்டு இன்றைக்கி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில் கான்க்ரீட் சொல்லுவோம் இல்லையா? சில் கான்க்ரீட்டை வந்து கொஞ்சம் மீதி விடுபடுற பகுதியை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 8 and 10 mm ராட்ஸ் அந்த மாதிரி 2 ராட்ஸும் 10 mm ராடை வச்சுட்டு அப்புறம் 8 mm ராடு வந்து இது 10 mm ராடு அண்ட் இது வந்து 8 mm ராடு ஒரு குறிப்பிட்ட கேப் ஆஃப் இன்டர்வல்ஸில் பார்த்தீங்கன்னா வச்சு கட்டியாச்சு. இது மேலே நடுவில் வந்து இதுக்குள்ளே வந்து கவர் பிளாக் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சில் கான்க்ரீட் வந்து கான்க்ரீட் மிக்சர் வந்து போடுவாங்க. இது வந்து சில் கான்க்ரீட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இது ஃபுல்லாகவே போட்டுட்டாங்க. அண்ட் ஒரு பகுதி மட்டும் போட்டிருந்தாங்க, இன்னொரு பகுதி போடலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு பகுதி ஃபுல்லாகவே இதை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் சில் கான்க்ரீட்டு. ஸோ இந்த சில் கான்க்ரீட் தான் இப்போ அந்த விடுபட்ட பகுதியிலையும் அண்ட் இந்த காம்பவுண்டு ஃபென்சிங் ஒரு சேர கட்டுறதுனால இந்த ஃபென்சிங் ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த சில் கான்க்ரீட் வேலை தான் நடந்தது. அதுக்காக இந்த கம்பி கட்டுற வேலை தான் நடந்துகிட்டு இருந்தது. அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 10 mm 8 mm வந்து உள்ளே போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 2 10 mm போட்டுட்டு நடுவில் வந்து 8 mm வச்சு கட்டணும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்டுக்கு ஃபென்சிங் பேரத்தில் ஒரு 10 mm ஒரு 8 mm போட்டு அதுக்கு வந்து நடுவில் 8 mm ராட்ஸ் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சில் கான்க்ரீட்டு இது ஏற்கனவே போட்ட சில் கான்க்ரீட்டு. ஆக்சுவலாக இது என்ன பர்பஸ்க்காக போடுறாங்கன்னா, இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே இந்த பேஸ்மெண்ட் ஹைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 5 அடி பேஸ்மெண்ட் ஹைட்டு. இந்த 5 அடி பேஸ்மெண்ட் ஹைட்டுக்கு வந்து மண் கொட்டுறப்ப என்ன ஆகும்னா, மண் கொட்டு கூறாடுற சொல்ல தண்ணி ஊற்றி விட சொல்ல அந்த கீழே இருக்க செங்கல் வந்து அந்த செவர் வந்து பேஸ்மெண்ட் செவர் வந்து கிராக் விடவோ இல்லை அலாயறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பேஸில் ஆல்ரெடி நம்ம வந்து ஃபில்த் பீமும் இந்த மேலே இருக்க சில் கான்க்ரீட்டும் இது ரெண்டும் தான் இந்த இழுத்து டைட்டாக பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இதை வந்து பர்பஸாகவே கவர் பிளாக் வச்சு போட சொல்லியிருக்கோம். அப்படி செவரோடு இல்லாமல் செவர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட் ஏற்றிட்டு அதில் கவர் பிளாக் வச்சு போட சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் இன்னையோட ப்ராசஸ் இது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இது. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, காம்பவுண்டுக்கு போடுறப்போ வந்து நீங்கள் வந்து மார்க்கிங் வந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் மார்க் பண்ணுவாங்க. இதில் ரொம்ப நம்ம காஷியஸாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நாம் தான் அது கூட வந்து சொல்லணும். ஏன்னா என்னோடய பார்டருக்கு பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதை போட்டிருக்காங்க இல்லையா இந்த பீம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தள்ளி போட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபென்சிங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஃபென்சிங்க்கு விட வெளியே வெளியே போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம அந்த லெவல் ஆஃப் மார்க்கிங் வந்து தப்புன்னு சொன்ன பிறகு என்ன பண்ணாங்க, 2 ராடை வச்சு வளைச்சி அந்த கரெக்டான மெஷர்மெண்ட்டில் போட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கூட இருந்து பார்த்து கரெக்டாக நோட் பண்ணி சொல்லணும்.